என்ன தேவ பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இரவில் எல்லாரும் நல்ல நித்திரை செய்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னொரு நாளை கூட ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு நாள் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா மெயினாக நம்ம என்னது, கோபக்காரன் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், கோபம் அப்படின்றது எல்லாருக்குமே வருகிற ஒரு காரியம் இல்லை. நிதானமாக செயல்படுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிடுவோம், அப்புறமா தான் என்ன செய்வோம், நிதானமாக யோசிப்போம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது என்ன அப்படின்னு சொன்னால், கோபக்காரன் என்ன செய்யறான்னா சண்டையை எழுப்புகிறான். அது கோபம் என்ன செய்ய போகிறதில்ல, ஒரு காரியத்துக்கான பதிலோ அல்லது ஒரு காரியத்துக்கான நிவாரணமோ கிடையாது. அது என்னதான் செய்யுமா, அதிகப்படுத்தும். அதனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்ற வசனம் சொல்லித்தரது பாடம்னா, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி நீடிய சாந்தம் உள்ளவதாக இருக்கிறது? ஒருவேளை நம்ம செய்யாத ஒரு காரியத்தை யாராவது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு என்ன சொல்கிறோம், கோபம் வந்துடும். ஆனால் அது பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு தோணாது. நம்ம செய்யாத தவறு யாராவது, இந்த தவறை நீங்கள் தான் செஞ்சீங்க, பார்க்கவே இல்லை அதனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ நம்மளாம் எவ்வளோ பொறுமையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்ன செய்யுது, மறையாக நம்ம என்ன செய்கிறோம், செயல்பட்டு விடுகிறோம். நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கும் அப்படின்ற போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்து விடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜான் போஸ்கோ என்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மனுஷன். அவர் ஒரு நாள் என்ன செய்யணும், காரணம் இல்லாமல் ஒரு என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட கோவப்பட்டு அவரை குற்றப்படுத்துறாரு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு கடிதத்தை ரொம்ப திட்டி எழுதுறாரு. நீ எப்படி சொல்ல போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிதம் எழுதுறாரு. இப்படி கடிதம் எழுதும் பொழுது தான் அவர்கிட்ட ஆவியானவர் பேசுறாரு. ஜான், நீ என்ன செய்யாத, இப்போ இந்த கடிதத்தை எழுதாத, நிறுத்திட்டு நீ இப்போ ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொன்னோடனே, இவருக்கு ஒரு பக்கத்தில் என்னடா இப்படி ஒரு வருது, நமக்கு இருக்கிற அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்துட்டு அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியனுடைய மெல்லி சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறாரு, அந்த கடிதம் எழுதுறது நிறுத்திட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே போய் வீட்டில் வேறு ஏதாவது வேலை அப்படி பார்க்குறாரு. எதுவும் வேலை இல்லை, சரி கார்டன் போகிறாரு. சரி கார்டனுக்கு என்ன செய்கிறாரு, செடிகளுக்கெல்லாம் தண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு அப்போ அந்த கடிதத்தை பற்றி அவர் எத்தனை நாள்னா 2-3 நாள் மறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், உட்காந்து திருப்பி கடிதம் டேபிளில் போனோடனே மேஜையில் இந்த கடிதம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ கோபம் போட்டு இப்படி எழுதியிருக்கோமா அப்படின்ச்சா அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேப்பரில் அந்த நபருக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சாராம். இப்போ எழுதும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, கோபமாக எழுதலை, அவருக்கு அறிவுரை சொல்லி எழுதுறாரு. நீ இப்படி சொல்லியிருக்கிற தவறுமா, இந்த மாதிரி நம்ம அறிவுரையெல்லாம் சொல்லி எழுதி அன்பான வாழ்த்துதலோடு அறிவுரையை சொல்லி எழுதும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதை வாசிக்கிற அந்த நபருக்கு என்ன ஆச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஐயோ நம்ம இப்படி தெரியாமல் சொல்லிட்டு இருந்துச்சு. உடனே அவர் அங்கேருந்து மன்னிப்பு கடிதம் எழுத, அப்படி அன்பு எப்படி பரிமாறப்பட்டு அப்படி உறவு எப்படி ஆச்சுன்னா, அவர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாசித்தேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், கோபம் வரும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, நீடிய சாந்தம் உள்ளவராக இருங்க. உங்களுக்கு யாராவது கோவப்படுத்தினாலும் சரி, இல்லை கோபம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் அதில் நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, அந்த காரியத்தை கத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா, அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா சரி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சு உடனே போய் ஒரு கிளாஸ் வாட்டர் குடித்தேன், அந்த தண்ணி குடித்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்னச்சு, அந்த கோபம் தணிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சிலர் கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, ஒரு வாக்கிங் போவாங்க. சிலர் கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, புக்ஸ் எடுத்து வாசிப்பாங்க. சிலர் வேதாமத்தை எடுத்து வாசிப்பாங்க. ஏன்னு சொன்னால், இதெல்லாம் நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவும். அது ரொம்ப நல்ல காரியமும் கூட. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் அதுதான். அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருக்கணும். அதில் மிகவானது பொறுமை, தாழ்மை, அன்பு, இரக்கம், சரிங்களா, மன்னிப்பு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். அதில் கோபமும் ஒரு காரியம்தான். ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பொறாமைக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில்
சொல்லப்படுகிறது. சரிங்களா? உங்கள் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூட நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் வச்சுக்க. நம்ம ஒரு மூடனா இருந்தால் தான் கோபம் குடிகொள்ளும். அப்போ நம்ம கோபத்தை குறைச்சிக்கிறணும். இன்னொரு கோபத்தை எப்பவுமே வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம தான் அது நமக்கு சந்தோஷத்தை தராது. எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான். எல்லாருமே சில நேரத்தில் என்ன செய்யணுமா, மன்னித்து மறப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். விசேஷமாக நம்ம கோபம் படுவதை நிறுத்தும். நீடிய சாந்தமாக இருப்போம்னு சொன்னால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கூட என்ன செய்யுமா, நீங்கி போகும். இப்பேற்பட்ட ஆலோசனை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தராரு. இந்த நாளில் பாருங்கள், இந்த செய்தியை கேட்குறோம்ல, சாத்தானே செய்வான், கோபம் வர மாதிரி சில காரியங்களை செய்ய தான் செய்வான். ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், நீடிய சாந்தமாக இருப்போம். எப்படி ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த உலகத்தில் மனுஷங்களை பார்த்தோம்னா தவறி விழுந்துருவோம். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவர் என்னதான், அவர் கன்னத்தில் அரைஞ்சாங்க, துப்புனாங்க, எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப பொறுமையாக, அவங்ககிட்ட கோபம் கொள்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு, அவங்க தவறுகள் இருந்துச்சு. ஆனாலும் கூட ரொம்ப நீடிய சாந்தம் உள்ளவளாக இருந்தார். அதனால தான் இன்னைக்கு நீங்களாம் என்ன செய்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய பொறுமை என்ன செஞ்சிருக்கு, பெரிய அழிவிலிருந்து உங்களை என்னையை காப்பாற்றிருக்கு. அதே போல் இன்று நாளில் கூட நம்மளை பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன செய்வோம், பொறுமையாக இருப்போம். கோவப்படுவதற்கு பொறுமையாக இருப்போம். கோவப்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது, சீக்கிரமாக கோவப்படக்கூடாது. என்ன செய்யுங்களா, கோவப்படாமல் பொறுமையாக காரியங்களை செய்வோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி பொறுமை உள்ளவராக இருந்தீரோ, எப்படி சாந்தம் உள்ளவராக இருந்தீரோ, எப்படி இரக்கம் உள்ளவராக இருந்தீரோ, அன்புள்ளவராக இருந்தீரோ, மன்னிக்கிறவராக இருந்தீரோ, அதே போல் அந்த குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு தேவ பலனை எங்களுக்கு, தேவ ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிட வேணுமோ பாத்திர கெஞ்சி மண்டாடுகிறோம். இதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபை செய்கிற செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அவருடைய தேவையை சந்தித்தலுங்க. அந்த குடும்பம் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த கரம் இருந்து அவருடைய வழிநடத்த வேணுமா கெஞ்சி மன்னாடுகிறோம். ஒன்றுக்கு உதவாதவர்களாகி எங்களை இது மட்டுமாய் நேசித்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் குறையில்லாமல் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருள நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் கூட இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்வதற்கான எங்களை நீ தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடவே வேலை செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளையும் ஆசீர்வதிங்க. தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரிகளில் தேர்வு நாட்கள் அதிகம் நெருங்கி கொண்டிருக்கிற சமயம் பிள்ளைகள் படிப்பதற்கான ஞானத்தை அதிகமாக கட்டளையிடுங்க. அவங்க ஸ்டடி ஹாலிடேஸில் கூட ஆண்டவரே வீணாக கழித்து விடாதபடிக்கு படித்து நல்ல பெற்றோர்களுக்கு சந்தோஷ சமாதானத்தையும் ஆண்டவரே தர நீர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோடு கூட வழி நடத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசிரியத்தை தாங்க. இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.